ஃப்ரெண்ட்ஸ், டுடே எபிசோட் பார்க்கணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. காவேரி வந்து யமுனாவுக்கு சாரி எடுத்து கொடுக்குறாங்க. என்னக்கா ஏதாவது விசேஷத்துக்கு போகிறோமான்னு சொல்லி கேட்குறாங்க. ஆமாம், அவனுக்கு கல்யாணம்னு சொல்கிறாங்க. யமுனா வந்து ஷாக் ஆகிறாங்க. எப்படி அதான் உனக்கு நிவின் கூட தான் கல்யாணம்னு சொல்கிறாங்க. யமுனா வந்து ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணுறாங்க. குமரன் வந்து கடைக்கு கிளம்புறேன்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. கங்கா சொல்கிறாங்க, இதுக்கப்புறம் இந்த மாதிரி ஷர்ட்லாம் போட வேணாம், உங்களுக்காக நான் ஷர்ட் வாங்கி வச்சிருக்கேன், அது போடுங்கன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. பாட்டி வந்து ஏன்டி அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இல்லை, அன்றைக்கி அவர் கூட 2 பேர் ஃபோட்டோ எடுக்க வந்தாங்க, இதுக்கப்புறம் நிறைய பேர் அவர் கூட ஃபோட்டோ எடுக்கணும்னு நினைப்பாங்க, அவர் ஒரு மாதிரி ஷையாக ஃபீல் பண்ணக்கூடாதுல்ல, அதனால தான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. குமரன் வந்து ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணுறாரு. விஜய் வந்து காவேரியை கேட்குறாங்க, நீ ஏன் இவ்வளோ கல்யாணத்துக்கு அவசரப்படுற அப்படின்னு சொல்லிட்டு. உங்கள் வீட்டில் பேசலாம்லன்னு சொல்கிறாங்க. எங்கள் வீட்டில் நிவின் தான் மாப்பிள்ளன்னா கண்டிப்பாக ஒத்துக்க மாட்டாங்க, நாள் கடந்துக்கிட்டே தான் போகும், யமுனா நம்ம கையை விட்டு போயிடுவான்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஸோ அட்லீஸ்ட் நிவின் அப்பா அம்மா கிட்டேயாவது பேசலாம்லன்னு சொல்லி கேட்குறாங்க. நிவினோட அம்மாவுக்கு தெரிஞ்சால் போதும், அவங்க அண்ணன் பசுபதி கிட்ட சொல்லிடுவாங்க, அவன் நம்ம வீட்டில் வந்து பிரச்சனை பண்ணுவான்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. என்னங்க உங்களுக்கு இந்த கல்யாணம் நடக்கக்கூடாதுன்னு நினைக்கிறீங்களா, ஒழுங்கா கிளம்புங்க அப்படின்னு சொல்லிட்டு நிவினுக்கு கொடுத்த ப்ராமிஸை வந்து காவேரி நினச்சி பார்க்குறாங்க. விஜய் வந்து மனசுக்குள்ள நினைக்கிறாரு, அவன் யாரையாவது கல்யாணம் பண்ணிட்டு இழுத்துட்டு ஓட மாட்டானான்னு தான் நினச்சிட்டு இருக்கேன்றாங்க. அந்த பிளேஸ்க்கு யமுனா வராங்க சாரியோட. காவேரியும் விஜயும் நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. விஜய் வந்து நான் 2 மினிட்ஸில் வந்துடுறேன்னு சொல்லிட்டு அவங்க 2 பேரையும் போக சொல்கிறாங்க. விஜய் வந்து ரொம்ப சந்தோஷப்படுறாரு. நீங்களே எனக்கு நல்லது பண்ணுறீங்களேடி அப்படின்னு சொல்லிட்டு. விஜய் காவேரி யமுனா வந்து கோயிலுக்கு வந்துடுறாங்க. விஜய் வந்து நான் வெளியில் வெயிட் பண்ணுறேன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. எதுக்கு நீங்கள் கல்யாணத்தை நிப்பாட்டுறதுக்கா, உள்ளே வாங்க அப்படின்னு சொல்லிட்டு கையோட கூப்பிட்டு வராங்க. ஐயர்கிட்ட வந்து தேவையான ஏற்பாடெல்லாம் பண்ண சொல்கிறாங்க. தேங்க்யூ.